நம்ம ஏன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பணம் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 7% இருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள்கிட்ட ரூ. 100 இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூ. 93 மாறி. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன் பாருங்க. பழைய காலத்தில் ரூ. 10 நீங்கள் எவ்வளோ சாக்லேட் வாங்கியிருப்பீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரூ. 10 எவ்வளோ சாக்லேட் வாங்க முடியுது, டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷனை நம்ம எப்படி பீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணால் தான் பீட் பண்ண முடியும். அதை நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா 6% தான் கிடைக்கும், 6% கீழே தான் கிடைக்குமே. இதே நீங்கள் ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாலே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 12% கிட்ட கொடுத்துருக்கு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால். இதே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறையா கிட்ட வந்து ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு. உங்களுக்கும் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துகிட்ருக்கோம். அதனால் எங்களோட வெபினாரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.